மஹால். அந்த மண்டபத்தில் 500 கிலோ மட்டன் பிரியாணி, அப்புறமா ஒரு கத்திரிக்காய் பச்சடி, அப்புறமா ஒன்று முட்டஞ்சன் பாயாசம். இது 3 தான் நாங்கள் செய்ய போகிறோம். ஒரு ரைட்டா 4 ஐட்டம் நம்மளுக்கு. வேற ஐட்டம்னா சிக்கன் ஐட்டம்னா வேற ஆள் செய்யறோம். 30 கிலோ அந்த மாதிரி ஆவரேஜா 16 செட்டி. அப்புறம் மிச்சம் ஒரு 20 கிலோ அது லாஸ்ட்ல செய்யணும். அதுக்கு தேவையான பொருள் பூண்டு 3 கிலோ, பச்சை மிளகா 1/4 கிலோ, இஞ்சி 3 கிலோ, தயிர் 3 லிட்டரு, அப்புறமா கல்லுப்பு ஒரு பாக்கெட். 16 செட்டிக்கு எல்லாம் டிவைட் பண்ணி வச்சுக்கிறோம் மசாலா. ஃபர்ஸ்ட் பேஸ்ட் 180 கிலோ 6 செட்டி செய்ய போறோம். மீதி 10 செட்டி வெளியே செய்யறோம். ஏன்னா இடம் இல்லை, இங்க சின்னதா இருக்கு. ஃபஸ்ட்டு இங்கே ஒரு 6 செட்டி செய்கிறோம் பிரியாணி. அதுக்கு தான் வெங்காயம் அந்த கூடலை டிவைட் பண்ணி வச்சுக்கிறோம் 6 செட்டிக்கு. நம்ம ஃபஸ்ட்டு இங்கே ஒரு 6 செட்டி செய்யலாம். உள்ளே செய்கிறது இது. அப்படியே பாருங்கள், எல்லா அடுப்பு பற்ற வச்சாச்சு. நம்ம இங்கே செய்கிறது சும்மா லைட்டாக கவரேஜ் பண்ணுறோம், பார்த்துக்குங்க. ஏன்னா இங்கே புகை அதிகமாக இருக்குது, என்னால் கவர் பண்ண முடியாது. இப்படியே ஃபாஸ்ட்டாக ஒரு கவர் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். மீதி பக்கத்தில் செய்கிறோம் இல்லையா, இதுக்கு பேலன்ஸு செகண்ட் பேட்ச்சு, அது நான் கவரேஜ் பண்ணி காமிக்கிறேன். நம்ம அந்த செய்முறையை பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம இங்கே வந்தாச்சு வெளியே செகண்ட் ரவுண்ட் செய்கிறதுக்கு. அதோட பின்பக்கம் இப்போ பாருங்கள், அடுப்பெல்லாம் செட் பண்ணி ஒலை தண்ணி பிடிச்சி வச்சுக்கிறோம் டப்ராலெல்லாம். இப்போ கொஞ்சம் நேரத்தில் அடுப்பு பற்ற வச்சுருவாங்க செகண்ட் ரவுண்டுக்கு. பாருங்கள், அடுப்பெல்லாம் செட் பண்ணி விறகெல்லாம் போட்டு வச்சுக்கிறோம். லைனாக போட்டு வச்சுக்கிறது. இங்கே நம்ம 10 சட்டி செய்கிறோம். பாருங்கள், அங்கே தான் உள்ளே வச்சு டிவைட் பண்ண மசாலா தான் இங்கே கொண்டு வச்சுக்கிறோம். எல்லாமே இஞ்சி பூண்டு மிளகாத்தூள் பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாமே இருக்கும். இங்கே ஒரு 10 சட்டி செய்கிறோம். நம்ம ஏற்கனவே உள்ளே ஒரு 6 சட்டி செஞ்சிட்டோம். ஃபஸ்ட்டு பேட்ச்சு ஒரு 6 சட்டி உள்ளே செஞ்சோம். இங்கே 10 சட்டி செய்கிறோம். பாருங்கள், பட்டை கிராம்பு ஏலக்காய். மட்டனு 45 கிலோ க்ளீனாக வாஷ் பண்ணி கூடலை வச்சுக்கிறோம். சன்ஃப்ளவர் ஆயில் 6 லிட்டர் 30 கிலோ பிரியாணிக்கு 200 கிராம், 1 கிலோக்கு 200 கிராம் ஆயில். பட்டை ஏலக்காய் லோங்கு 25 கிராம் 25 கிராம் 25 கிராம். அப்புறமா கொஞ்சம் லைட்டாக வெங்காயம். பூண்டு பச்சை மிளகா 3 கிலோ பூண்டு, 1/4 கிலோ பச்சை மிளகா. லைட்டா கொஞ்சம் பச்சை தண்ணி. பூண்டு போட்டாச்சு, வதக்கியாச்சு. அப்புறமா மிளகாத்தூள் 400 கிராம்.
இஞ்சி 3 கிலோ, தயிர் 3 லிட்டர், கல்லுப்பு ஒரு பாக்கெட். மல்லி 2 கட்டு, புதினா 2 கட்டு, 10 கிலோ வெங்காயம். சுட தண்ணி 8 லிட்டர். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணணும். பண்ணிட்டு தட்டு மூடிடணும். ஒரு கொதி வரணும். அதுக்கு அடுத்தது தக்காளி கட்டும். தக்காளி 8 கிலோ. தக்காளி 8 கிலோ. தக்காளி போட்டாச்சு. இப்போ ஜோராக ஒரு கொதி வந்த உடனே எல்லாம் வரைக்கும் எடுத்துடணும். கீழேருந்து தட்டை மூடுப்பா. ஒலை தண்ணி கொதிக்குது, சுட தண்ணி. கல்லுப்பு சேகரம் 3 பாக்கெட். குருமா கொத கொத கொதன்னு கதிக்குது லைட்டாக பபுள்ஸ். இந்த நேரத்தில் தான் அரிசி வடித்து பாயில் பண்ணி இதில் போட்டு தம் விடுவோம். வளைய தண்ணி அங்கே இருக்குது. அங்கேருந்து மாஸ்டரு வடித்து பாயில் பண்ணி எடுத்து கொடுப்பாரு. இது 2 சட்டிக்கு டிவைட் பண்ணி போடுவோம். 60 கிலோ அரிசி 30 கிலோ 30 கிலோ 2 சட்டிக்கு டிவைட் பண்ணி போடுவோம். இதே மாதிரி 16 சட்டி 500 கிலோ மொத்தம். 20 கிலோ சொச்சம் வராது, அதுக்கு கடைசியில் செய்வோம். 30 கிலோ ஆவரேஜாக பண்ணுறோம். பாருங்க, அங்கேருந்து அப்படியே கூட போட்டு அப்படியே அந்த டபரால அப்படியே வடிக்கிறாரு. சுடு சுட அப்படியே சுட சுட எடுத்துன்னு வரும். அப்படியே சுட சுட எடுத்துன்னு வந்து இந்த குருமால அலக்க பரப்பி போடுவாங்க. உள்ள ஏற்கனவே 6 சட்டி செஞ்சாச்சு. இங்கே இன்னும் 4 அது பீஸ் பண்ண போகிறோம். அப்படியே 4 நாளாக முடிச்சிருவோம். அப்படியே இந்த பக்கம் 4 அடுப்பு பற்ற வச்சாச்சு. இப்படி 4 டபரை ஏற்ற போகிறோம். இங்கே முடிச்சிட்டு அதை ஏற்ற போகிறோம்.
தட்டை முடியாச்சு. மேலே கங்கு போட்டு ஒரு 20 நிமிஷம் தம் ஆகிறதுக்கு. அதுக்கப்புறம் சாப்பாடு வடிக்கிறது பார்க்கலாம். இதே மாதிரி தான் எல்லா சட்டிக்கும் ப்ராசஸ். ஒரு 20 நிமிஷம் கழித்து நம்ம பார்க்கலாம் சாப்பாடு வடிக்கிறது. இப்போது 20 நிமிஷம் ஆச்சு. இப்போ பிரியாணி தம் வடிக்கலாம், வாங்க பார்க்கலாம். பாருங்கள், பிரியாணி தம் வடிக்கிறாங்க. அப்படியே அலக்கா வடிக்கிறாரு பாய் ஹுசேன் மாஸ்டர், பிரியாணி மாஸ்டர். அப்படியே உதிரியாக பாஸ்மதி அரிசி உதிரியாக வருது. பிரியாணி அருமையாக வந்திருக்கு பாருங்கள். பீஸ் எல்லாம் பாருங்கள், அப்படியே பூ ஆட்டம் இருக்குது பாருங்கள். அப்படியே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அருமையாக வந்திருக்கு பிரியாணி. உங்களுக்கும் இதே மாதிரி செஞ்சு கொடுக்கணுன்னா மாஸ்டரோட நம்பர் ஸ்க்ரீனில் வரும், நோட் பண்ணிக்கோங்க. இப்போ பிரியாணி தம் வடிச்சாச்சு. ஒரு காட்டன் கிளாத் போட்டு மூடிட்டோம். அதுக்கு மேலே தட்டு மூடிட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டுடுவோம். அதுக்கப்புறம் பிரியாணி சர்வீஸ் பண்ணுற வேலை தான் பார்க்கலாம் வாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம பிரியாணி சர்வீஸ் பண்ணுறோம். பேசன் சர்வீஸும் பண்ணுவோம், பிளேட்லேயே அடித்து கொடுப்போம். எப்படி கேட்குறாங்களோ அந்த மாதிரி சர்வீஸ் கொடுப்போம். பாருங்கள், பிரியாணி அருமையாக வந்திருக்கு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் வீட்டு விசேஷம், சுப காரியம் எது இருந்தாலும் நம்மளுடைய மாஸ்டர் ஹுசேன் மாஸ்டரை கான்டாக்ட் பண்ணுங்கள். எந்த ஊர் இருந்தாலும் வந்து தமிழ்நாட்டு ஃபுல்லாக செஞ்சு கொடுப்பாரு. மாஸ்டரை கான்டாக்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் மறுபடியும் ஒரு வீடியோ போடுறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும், பூஸ்டாகவும் இருக்கும். நான் போடுற அடுத்த வீடியோவும் உங்களுக்கு டைரெக்டாக வந்து சேரும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் வந்து சேரும். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் சொல்லுங்கள்.